Hi, welcome to Unacademy. Very good morning. நான் உங்கள் Yugaselvi கோபிநாத். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா பேப்பர்ஸில் போயிட்டு இருக்கு ரிலேட்டட் டு பாலிட்டி எஸ்பெஷலி. இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெண்டு முக்கியமான ஆர்டிகல்ஸ் நான் ஒரு குட்டி கதையாக சொல்லப்பேன். ரீசெண்ட் ஹாட் நியூஸ் என்னென்னா ஐபிசி செக்ஷன் 377 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஜுடிஷியரி டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. இதை பேஸ் பண்ணி இப்போ சமீபத்தில் சேம் செக்ஸ் மேரேஜ் அதை அவைல் பண்ணுங்கள் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது நம்பர் 2. நம்பர் 3, அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்தது. அப்போது அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் எல்ஜிபிடி திருமணங்களை பதிவு செய்ய முடியாது, அதுக்கு சட்டங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரி வேர்டிக்ட் கொடுத்தாங்க. இது மறுபடியும் ஏன் நியூஸில் ஏற்பட்டுச்சுன்னா ரிவ்யூ பெட்டிஷன், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தாண்டி ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடிப்படையாக எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 21, everyone knows it. பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த ஆர்டிக்கல் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். I'm going to teach you two different articles, 245 and 246. Let us see what is these two. நம்ம ஜுடிஷியரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வேர்ட் கொடுத்தாங்க டெல்லிங், இது எங்கள் வேலை இல்லை, இட் இஸ் த டாஸ்க் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் தான் சட்டங்களை போடணும் அப்படின்னு சொல்லி வேர்ட் கொடுத்தாங்க. ஆர்டிகல் 245 says that Parliament is empowered to make certain rules related to the marriage acts. Similarly, 246 empowers the state legislature to make such law. அப்போ என்ன மீனிங்னா ஆர்டிகல் 245 என்ன சொல்லுது, பார்லிமெண்ட் இந்த திருமணங்கள் சார்ந்த சட்டங்களை போடக்கூடிய அதிகாரத்தை பெற்றுள்ளது. அதே சமயம் பாராளுமன்றம் போடவில்லை என்றால் மாநில சட்டமன்றங்களும் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றாற் போல் சட்டங்களை இயற்றிக்கொள்ளலாம். அப்போது ஜுடிஷியரி கொடுத்த வேர்டிக்ட் என்னென்னா, எல்ஜிபிடிக்கு அவங்களோட திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டு லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ அல்லது பார்லிமெண்ட்டோ சட்டம் இயக்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு முக்கியமான ஆர்டிக்கல். நாளைக்கு எக்ஸாமில் கேட்டால் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை பேஸ் பண்ணி எல்ஜிபிடி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர், எந்த கேஸ், என்ன நடந்துச்சு, என்ன செக்ஷன், எந்தெந்த ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத சீக்கிரமே உங்களுக்கு நான் ஒரு செஷனாக போடுறேன். தேங்க்யூ, ஹாவ் கிரேட் டே. மிஸ் பண்ணாமல் என்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அன்அகாடமியில் யுகசெல்வி கோபிநாத்னு டைப் பண்ணி என்னோடய கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் போட்டுட்ருக்கேன் டெய்லி. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த கிளாஸஸையும் அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அப்கமிங் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணுங்கள். தேங்க்யூ.